அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபு சொற்களில் வந்து புக் பேக் வினா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் புக் பேக்கை பார்க்குறோம் அப்படின்னா, இதில் இருக்க வினாக்களே நமக்கு டைரெக்டாக வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், புலியோட இளமை பெயர் வந்து என்னதுங்க? புலிப்பரல். சரியாங்க? புலினா வந்து என்னதுங்க? பாருங்கள், புலி குட்டியா, புலி கன்றா, புலி பிள்ளையான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் புலினா என்னதுங்க? பரல். அடுத்தது பூ பறித்தால் அப்படின்றது வந்து வினை மரபு. சரியாங்க? ஒரு செயல். பூவை நான் என்ன பண்ணணும்? பறிச்சுட்டு தான் வரணும். சரியாங்க? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க. சிங்கம் உங்களுக்கே தெரியும், கர்ச்சிக்கும் சொல்லலாம், இல்லாட்டி முழங்கும். சிங்கம்னா முழங்கும். அணில் வந்து கீச்சிடும். அடுத்து மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும், குரங்கு அளப்பும். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ ஒளிமரபை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். அடுத்தது கிளி பேசும், குரங்கு அளப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு டைரெக்டாகவே வந்து பொறுத்துக வடிவமைப்பிலே வச்சுருக்காங்க, டைரெக்ட் கொஸ்டினாகவும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.